போகிறோம் பார்த்தீங்கன்னா திருச்சி வழியாக சேலம் போகிற பஸ் தான் இது. இந்த பஸ் தான் எடுக்க போகிறோம். இதுதான் இது பஸ் இருக்குது. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா என்ன தகப்பாடுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா டிஎம்சி பஸ்ஸு. இந்த பஸ் தான் எடுக்கணும் வச்சுட்டேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல விஷயம், பஸ்ஸை எவன் எடுத்துன்னு வச்சுருக்கான், லைட்டை கூட போட்டு போயிட்டான். ஆனால் அது எவன்டா பஸ்ஸு எவன் தூக்குன்னு தெரியல காய்ச்சி என் பஸ்ஸை ரொம்ப தூக்கணும். இருங்கடா அங்கே இருங்க அங்கே பஸ்ல போட விட மாட்டான். கொஞ்சம் அவசரப்பட்டவர் காய்கறி இறங்கிடும். ஆல்ரெடி 26% டேமேஜ் பண்ணிருக்கேன். ஏண்டா எவன்டா பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் நிறுத்து. ஐயோ தைரியம் பஸ் ஸ்டாண்ட் எந்த பேசஞ்சரும் ஏற்றலையா? பஸ் ஸ்டாண்ட் இவங்களாம் பேசஞ்சர் கூட ஏற்ற மாட்டோம். ஸோ என்ன ரொம்ப விஷயம் பஸ்ஸை ஓச்சிக்கிற மாதிரியாது. எவன் நம்ம பார்த்தாலும் பஸ் ஏற்றணும்னு தெரியல. சேலம் பஸ் ஸ்டாண்ட் வரப்போது பேசஞ்சர் ஏற்றணும் போகிறோம். பஸ்ஸை எங்கடா இதுவும் ஜிபிஎஸ் வச்சுருந்தேன். என்னடா இது இது பேசஞ்சர் இருக்காங்கய்யா. பத்து வீட்டும் போட்டான்னு பண்ணேன். ஐயோ சேலம் பஸ் ஸ்டாண்ட் போய் ஏற்றணும். இங்கே ஏற்றினா அவங்க பார்த்து போட்டு உனக்கு திட்டு வரியா? அதான் திட்ட மாட்டாங்க. ஏறுங்க வாங்க பேசஞ்சர் வந்து ஏறுங்க. அங்கே போய் என்ன ஏறுவாங்க? வாங்க இது கூட வந்துக்குதா? கதம்பூர் வண்டி ஏறி சேலம் பஸ் ஸ்டாண்ட் ஐயோ சரி எதுக்கே கதம்பூர் சொன்னோம். ஏறு பார்த்து தம்பி பார்த்து ஸ்டெப்பில் பார்த்து வாங்க மக்கள். நம்ம வீடியோ அப்படி இருந்துச்சு மக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏறுப்பா. என்ன பண்ணுது இல்லை கேட்டால் எனக்கு தான் தெரியும். இதுங்க தெரியுது. சேலம் பஸ் ஸ்டாண்ட் வேறு இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்படி தானே போகணும். இப்படி போச்சு கையில் திரும்பி
இருக்க ஆப்ஷனாக பார்த்துடலாம். ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன யார் யார் புது பஸ்ஸில் மாலெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரில் ஸ்வாலோவில் இல்லை பஸ்ஸு. என்னதான் ஏன்டா இதை பண்ணிருக்கேன் ஏன்டா எப்படா இல்லை செகண்ட் படினா பஸ்ஸு ஃபுல் நேரம் வரும். ஸோ இது வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன பண்ணீங்கன்னா ஜெனரல் க்ளோஸ் ஆகிருக்கும். சேலம் ஏப்பா இல்லையா காசு அங்கே இருக்காதுயா. நம்ம ஊர் பாசஞ்சர் கலக்குடி கலகல கௌதம் என்னடா சொன்னேன். ஏறி திருச்சி சென்னை திருச்சி கோயம்புத்தூர் பெங்களூர் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் பெங்களூர் கோயம்புத்தூர் குமரபாளையம் திருச்சி ஏறு குமரபாளையம் திருச்சி ஏறுப்பா பார்த்து ஏறு பாப்பா பார்த்து ஏறு வாங்க மக்களே ஏறு குமரபாளையம் திருச்சி ஏறுப்பா எவ்வளோ ஏற்றிக்கோங்க. அப்புறம் ஏன் பஸ் நிற்காது கேட்கக்கூடாது. பெங்களூர் வந்து போகுது கேரளா போகுது திருவனந்தபுரம் ஊருக்குள்ள போகிற பஸ் தான் ஊருக்குள்ள போகிற பஸ் எப்படின்னா எப்படி ஏறு
குச்சராஜன் மன்மதராஜன் ஊர்வல போகின்றாய். குச்சராஜன் மன்மதராஜன் ஊர்வல போகின்றாய். குச்சராஜன் மன்மதராஜன் ஊர்வல போகின்றாய். குச்சராஜன் மன்மதராஜன் ஊர்வல போகின்றாய். குச்சராஜன் குச்சராஜன் மன்மதராஜன் குச்சராஜன் மன்மதராஜன் குச்சராஜன் மன்மதராஜன் குச்சராஜன் மன்மதராஜன் குச்சராஜன் மன்மதராஜன் இன்னும் பாட்டெலாம் போட்டு பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கேன். கண்டக்டர் சும்மா டிக்கெட் இல்லை யாரும் எடுக்கல. கண்டக்டர் என்கிட்ட போய்ட்டு டிக்கெட் வாங்கி எடுக்க நான் போதுங்க வேலை ஒன்று இதுதான் டிக்கெட் எடுக்காத சொன்னேன். டிக்கெட் சார் பெங்களூர் 4 டிக்கெட் கொடுக்குறேன். வண்டி நிறுத்துடா. ஏண்டா நான் இறங்க போகிறேன். ஸ்டாப் வந்துடுச்சு. ஸ்டாப் வந்துடுச்சு. பேசி வந்தேன் பிரிச்சேன்னு அவ்வளோதான். மூட்டு பேசாமல் பெங்களூரில் இறங்கிடா. அதான் ஸ்டாப் வந்துச்சு. வண்டி நிறுத்து. அங்கே என்னடா சவுண்டு? இங்கே டிக்கெட் எடுக்காமல் இறங்க பஞ்சாயத்து பண்ணிட்டாயா? அவனை அப்படியே தூக்கி அப்படி வெளில போகிறான். அவனை பெங்களூரில் தான் இறக்கி விடுறோம். ஏன் பார்த்துடா சொல்லிட போகிறான். அந்த ராஞ்சி யார் தெரியல. என்னை பற்றி சொல்லலை. நான் உன்னை பற்றி சொல்கிறேன். இல்லை வண்டி அப்படின்னு நான் வண்டி ஓட்டா இல்லை அவனை பற்றி சொல்கிறேன். இல்லை உன்னை பற்றி நான் சொல்லிட்டேன். அவன் யார் தெரியுமா? ரவுடியா முடியாது. உட்காரா. ஏன்டா காலைல தர்க்கம் பண்ணி நிற்க? அது இறங்குறேன். இந்த கோயம்புத்தூர் இந்த பெங்களூரில் தான் இறக்குவோம். இங்கே தான் இறங்குவேன். மணி நிறுத்தி தான் ஆகணும். மணி நிறுத்தி தான் ஆகணும். அடம் பிடிக்கிறாயா? அப்போ நிறுத்திடலாமா? டிரைவர் நீ அவனுக்கு சப்போர்ட்டா? ஏண்டா நான் எவனுக்கு சப்போர்ட் பண்ணடா. நான் பார்த்து கம்முன்னாடா இருக்கும். ஏண்டா அப்பெல்லாம் உழைப்பு நிற்க? நான் உழைப்பேங்க. வந்து உழைப்பு ஓட்டணும். பஸ் அந்த ஸ்பீடுன்னு கூப்பிட்றாங்க. அந்த ஸ்பீடாக ஓட்டு. இப்போ நம்ம ஓட்டாலும் நம்ம மேலே வந்து இடிக்குது. பிடிக்கவே இல்லை. இப்போ சொன்னீங்க. அப்போ நீங்களும் ஒரு வரையில் எச்எஸ் தானேண்ணே? என்னடா அண்ணனை பார்த்து பொசுக்குன்னு எச்எஸ் சொல்லிட்ட. அப்படி என்னடா பண்ண? இப்போ சொல்றீல குறுக்க வராங்க, ஸ்பீடாக வராங்க, இடிக்கிறாங்கன்னு. நீனும் அதெல்லாம் பண்ணினில்ல. இப்போ நீனும் அந்த வாரத்தில் எச்எஸ் ஒரு கேட்டகரி தானே. இப்படி லொல்ல பார்த்தீங்களா? பையன் போல எப்படி நேக்கா கொஷின் கேட்டு நம்மளை மாட்டி விடுறான்னு பார்த்தீங்கன்னா இவனை. டேய் என்னடா நீனு? அதெல்லாம் நம்ம எப்பயாச்சும் தான் பண்ணுறோம். டெய்லியும் அதெல்லாம் நம்ம எப்பயாச்சும் தான் பண்ணுறோம். டெய்லியும் நான் பண்ணுறோம். என்ன நீ சமாளிஃபிகேஷன்லாம் வேண்டாம். இன்னைக்கு பண்ணியா, நாளைக்கு பண்ணியா, இல்லை பண்ணியா இல்லையா?